பொன்முடி பதவி விவகாரம் தொடர்பாக ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தரப்பாக இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், எந்த மாதிரியான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அமைச்சராக பொன்முடி பதவியேற்கும் விஷயத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் வகையில் ஆளுநர் செயல்படுவதாக திமுக எம்பியும் திமுக மூத்த வழக்கறிஞருமான வில்சன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திரு பொன்முடி குற்றவாளி என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அந்த தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. அவ்வாறு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை மற்றும் தண்டனையை நிறுத்தி வைத்த போது அமைச்சர் பொறுப்பை வகிக்கவோ சட்டமன்ற உறுப்பினராக தொடரவோ இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றம் விதித்திருப்பதாகவும், இல்லை என்றால் சரி செய்ய இயலாத பாதிப்பை உருவாக்கும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாகவும் திமுக வழக்கறிஞர் வில்சன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்களை வில்சன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக எம்எல்ஏ பதவி நீக்கம் செய்யப்படக்கூடாது என்பதற்காகவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் ஆளுநரின் செயல் ஐயத்திற்கிடமின்றி நீதிமன்ற அவமதிப்பு என்பது உறுதியாக தெரிகிறது என்று சொல்லியிருக்கிறார். மேலும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உச்சநீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த தண்டனை சட்டத்தின் பார்வையில் செல்லத்தக்கதல்ல. இச்சூழலில் ஆளுநரின் பொருள்கோடை சட்ட அறியாமையாக மட்டுமல்ல உச்சநீதிமன்ற அவமதிப்பாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இதற்காக ஆளுநர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட வேண்டும் என்றும் திமுக வழக்கறிஞர் வில்சன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அரசியல் அமைப்புக்கோ சட்டங்களுக்கோ உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கோ துளியும் மதிப்பளிக்காத ஆளுநர் உடனே பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் திமுக வழக்கறிஞர் வில்சன் அறிக்கை வெளியிட்டு சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் ஆளுநர் பதவிக்கே ஆளுநர் ரவி இதுக்கான விஷயங்களை செய்து வருவதாகவும், எப்போது அவர் வேண்டுமென்றே உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி நடக்கவும் அரசியலமைப்பு முறைகளை களங்கப்படுத்தவும் சட்ட விதிகளை புறக்கணிக்கவும் தலைப்பட்டாரோ அப்போதே அவர் தாம் வகிக்கும் பதவியை தகுதியை இழந்துவிட்டார் என்றும், இந்த அமைச்சராக பொன்முடி பதவியேற்கும் விஷயத்தை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் திமுக எம்பி வில்சன் ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஆளுநருக்கு பதில் அளித்திருக்கிறார். ஆளுநர் ரவி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட வேண்டும் என பொன்முடி பதவி விவகாரம் தொடர்பாக திமுக தரப்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்டோம். ரமேஷ், விவரங்களுக்கு நன்றி. ரமேஷ், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.